இந்த வீடியோ வந்து என்னோட வாழ்க்கை அனுபவம். வாழ்க்கையில எது வேணா நடக்கலாம். நீ உன்னோட முயற்சிய போட்டு இறைய நம்புனா அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். நான் 10த் முடிச்சுட்டு +1 சீட்டு கேட்க போறேன். நான் படிச்ச ஸ்கூல்லயே. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அப்பயே நான் பாடி பில்டிங் பண்ணி கொஞ்சம் மசில்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஹைட் 5'10" இருக்கிறதுனால மசில்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருந்தேன். என்னோட ஹெட் மாஸ்டர் சொன்ன வார்த்தை வந்து, "உன்னெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்தா கண்டிப்பா வந்து வாத்தியார்லாம் பயப்படுவாங்கப்பா. நீங்க வந்து ப்ரொஃப ப்ரொஃபஸரோட வாத்தியாரோட டீச்சரோட கொஞ்சம் ஹைட் வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு வந்து சீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. நான் உடனே என்னோட பிடி மாஸ்டர் போய் நான் தொடர்பு கொள்றேன். அவர் பேர் ஐயப்பன். நான் கிளாஸ் ஹெட் மாஸ்டர் யாருன்னா, முத்துசுவாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. எனக்கு இன்னும் பேர் ஞாபகம் இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, "என்னப்பா ஸ்போர்ட்ஸ் மேன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஏன் கொடுக்க மாட்டேன்? நான் பேசுறேன்னு" சொல்லி போய் பேசுறாரு. அப்ப என்ன வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டாங்க +1. நான் எனக்கு ஜாயின் பண்ணல. நான் ஃபீல் பண்ணேன். சார் என்ன சார் எல்லாரும் போயிட்டுருக்காங்க. எனக்கு இன்னும் சீட் குடுக்கலன்னு கேட்கிறேன் நானு. எதுக்காக எனக்கு சீட் குடுக்க பார்த்தாருன்னா, ஸ்போர்ட்ஸ்ல நான் இருந்தேன். வாலிபால்ல இருந்தேன் அப்ப நானு. ஸோ அப்போ கல்வி தகுதியோடு சேர்ந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்கும்போது, அதாவது ஸ்போர்ட்ஸோ வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கும்போது, உங்களுக்கு வாழ்க்கை வளர்ச்சிக்கு கண்டிப்பா அது பயன் தரும்ன்றது நான் கத்துக்கிட்ட அனுபவம். அப்புறம் என்ன ஸ்கூல்ல +1 சீட் குடுத்துடுறாங்க எனக்கு. குடுத்தோனே அப்ப அந்த கிளாஸ் லீடரா ஆவுறேன் நானு. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் லீடர் எல்லாமே வந்து ஸ்கூல் பீப்பிள் லீடருக்கா வந்து நம்ம வந்து செலக்ஷனுக்கு கூப்பிடுறாங்க. எல்லா கிளாஸ்லருந்தும். சயன்ஸ் குரூப், மேத்ஸ் குரூப், காமர்ஸ், வொகேஷனல் மாரி எல்லா ஏ, பி, சி, டி, இ வரைக்கும் செக்ஷன் இருக்கு. எல்லா செக்ஷன்லேருந்து கூப்பிடுறாங்க கிளாஸ் லீடர்ஸ. இப்போ ஒருத்தரா இன்டர்வியூ பண்றாங்க. நீ என்ன என்ன இதுல இருக்க? ஸ்போர்ட்ஸ்ல என்ன இருக்க? வாலிபால். ஏன்னா ஒரு மாணவர் தலைவனா வரணும்னா, ஸ்கூல் பீப்பிள் லீடரா வரணும்னா அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கணும்ல. நான் போய் நிக்கிறேன். ஹெட் மாஸ்டர் என்ன பார்த்தோன்னே சொல்றாரு, "இவரு ஆல் ரவுண்டர்ப்பா. இவருக்கு வந்து என்சிசி இருக்கு, என்எஸ்எஸ் இருக்கு, வாலிபால் இருக்கு." அப்புறம் ஒரு கேள்விக்காரர், "கிளாஸ்ல எத்தனாவது ரேங்க் எடுத்தீங்க?" அப்படின்னு கேட்குறாரு அவரு. நான் 2nd ரேங்க் அப்படின்னு சொல்றேன். அப்போ உடனே அவருக்கு பெரிய ஆச்சரியம். உடனே என்ன வந்து செலக்டிங் மீ அஸ் எஸ்பிஎல். அதாவது பள்ளியோட மாணவர் தலைவனா என்ன வந்து தேர்ந்தெடுக்கிறார். அந்த பள்ளியில எனக்கு ஒரு +1 சீட் குடுக்க மாட்டான்னு சொல்ல பள்ளியில 12ஆம் வகுப்புல நான் வந்து 11ஆம் வகுப்பு கிடைக்காது. ட்ரை பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டா ட்ரை பண்ணி உள்ள போய் ஜாயின் பண்ணிட்டு 12வதுல அந்த பள்ளியோட மாணவர் தலைவனா மாறுறேன். ஸோ, அப்ப எதுவுமே வந்து மாற்றங்கள் எப்போனா நிகழும். அதற்கான முயற்சியில நீ போட்டா கிடைக்கும்ன்றது பெரிய உதாரணம். வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது. நான் அந்த ஸ்கூலோட லீடரா வரேன். ஸ்கூல் பீப்பிள் லீடரா வரேன். நல்லபடியா முடிச்சுட்டு வரேன். அப்புறம் பிகாம், எம்எஸ்டபிள்யூ, பிஜி, பிஎம் அப்படிக்குள்ள 2 பிஜி முடிச்சுட்டு, இன்னைக்கு ஒரு நிறுவனத்தோட ஒரு 5, 6 நிறுவனங்கள்ல வொர்க் பண்ணிட்டு, இப்போ ஒரு நிறுவனத்தோட சிஇஓவா இருக்கிறேன். ஐ ஸ்டார்ட்டட் மை ஓன் கம்பெனி. நானே முதலாளியாக இருக்கிறேன். ஸோ, அதனால வாழ்க்கையில நீங்க வந்து எந்த தோல்வி வந்தாலும் அதுலருந்து வெளிய வந்து முயற்சி பண்ணா ஜெயிச்சிடலாம். கல்வி தகுதி எவ்வளோ முக்கியமோ, தலைமை தகுதியும், தலைமை பண்புகளும் ஸ்போர்ட்ஸ்லயுமே நீங்க கலந்துக்கங்க, ஜெயிக்கலாம். இந்த பதிவு புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது சம்மந்தப்பட்டமா ஏதாவது மோட்டிவேஷன் தேவைப்பட்டா கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஸோ மச். பாய்.